இன்னைக்கு நம்ம வேர்களை குறித்து பேசலாம் என்று அ தோணுச்சு. ஏசாயா 37ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல தலைப்பு வசனமாய், யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். பாருங்க, பல நேரங்கள்ல ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு, பெரிய அரச மரம் இருக்கு, இல்ல பெரிய திராட்சை செடி இருக்குது. ஆனா நமக்கு பார்க்குறோம்ப்பா, அருமையான ஒரு மரம். என்ன அழகா இருக்கு. ஒரு அழகான பூ இருக்குது. அழகான காய் இருக்குது. அழகான கனிகள் இருக்கு, கிளைகள் இருக்கு, இலைகள் இருக்கு. எவ்வளவு அ குருவிகள், பறவைகள் வந்து அங்க தங்குது. எத்தனை பறவைகள் கூடு கட்டியிருக்கு. எத்தனை விலங்குகளும், மனிதர்களும் அது கீழ வந்து இளைப்பாறுறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனா நம்ம பார்க்காத ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, வேர்கள். இல்லையா? என்ன அப்டின்னா, இதற்கு மொத்த அடிப்படையான காரணம். இப்படி ஒரு மரம் அழகா நிக்கிறதுக்கும், அந்த மரத்துல இருந்து அழகழகா கனிகள் தெரியறதுக்கும், அந்த பழங்கள் அவ்வளவு சுவையா இருக்கிறதுக்கும், எல்லாவற்றிற்கும் நிஜமான காரணம் வேர்கள். அதாவது என்ன ஒரு மிக முக்கியமான விஷயம் அப்டின்னா, வெளிய தெரியாத விஷயங்கள் தான் முக்கியமானவைகள். பாருங்க, இப்ப என்ன பார்க்குறீங்க? நான் வெளிப்புறமான வாழ்க்கைய நீங்க எனக்கு பார்க்குறீங்க இல்லையா? சரி, அண்ணன் இங்க போறாரு, அண்ணன் மெசேஜ் குடுக்குறாரு, அண்ணன் வேலைக்கு போறாரு, வராரு. இவ்வளவுதான் நீங்க பார்ப்பீங்க. ஆனா எனக்கு உள்ள என்ன இருக்கு? அப்படிங்கிறத ஆண்டவர் மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். ஸோ அது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். அதாவது வெளி உலகிற்கு நாம தெரியிறதுங்கிறது ஒரு ஷோ ஆஃப். அத நான் என்ன வந்து வேற மாரி கூட நான் வெளி உலகத்துக்கு நான் காட்ட முடியும். என்ன ஒரு ரொம்ப நல்லவனா காட்ட முடியும். ரொம்ப தாழ்மை உள்ளவனா என்னால காட்டிக்க முடியும். ரொம்ப அப்படியே பவ்யமா எல்லார் முன்னாடியும் அப்படியே கைய கட்டிக்கிட்டு நடக்கிற மாதிரி காட்டிக்க முடியும். ஆனா அது உண்மையா அப்படின்னு பார்க்கும்பொழுது இல்லைங்க. நாம யார் அப்படின்பத நம்மளுடைய இன்னர் திங்ஸ், அதாவது நமக்குள்ள இருக்கிற காரியங்கள், மறைவாய் நீங்க என்ன செய்றீங்களோ, சிந்தைக்குள்ள என்ன ஓடுதோ, உங்களுடைய மண்டைக்குள்ள, மூளைக்குள்ள என்ன நீங்க சிந்தித்து கொண்டு இருக்கீங்களோ, அதுதாங்க நீங்க. அதுதான் நம்முடைய வேரா இருக்கிறது. அந்த வேர் நல்லா இருந்தால் கனிகளும், காய்களும் நல்லா இருக்கும். நம்ம பல நேரத்துல பார்க்கிறோம். என்ன அவரு அவ்ளோ ஆசீர்வாதமா இருக்கிறாரு. எப்படி அவருக்கு மட்டும் இப்படி ஒரு ஆசீர்வாதம், இப்படி ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்னா, நம்ம அந்த வெறும் கிளைகளையும், பழங்களையும் பார்க்கிறோம். ஆனா, நாம அவர்களுடைய வேர்கள பார்க்கிறதே இல்ல. நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? டைரக்ட்டா அவங்கள காப்பி அடிச்சிடுறோம். காப்பி அடிச்சுட்டு நான் அவங்கள மாரி ஆவணுங்க. அவங்க பாருங்க எவ்வளோ ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறாங்க. அவங்க பாருங்க அப்படின்னா, நம்ம அவங்களுடைய பழங்களையும், கிளைகளையும் பார்க்கிறோம் இல்லையா? அவர்களுடைய வேர்கள் எப்படி இருக்குதுங்கிறத நம்மளால என்ன பண்ண முடியல? பார்க்க முடியல. அத பார்த்தீங்கன்னா, அந்த எவ்வளவுக்கு எவ்வளவு வேர்கள் ஸ்ட்ராங் ஆகுதோ, அவ்வளவுக்கு அவ்வளவு மரங்கள் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ சிந்தைகள், நம்முடைய சிந்தைகள் யாருக்கும் தெரியாதுங்க. நாம படுற கஷ்டங்கள் யாருக்கும் தெரியாது. மறைமுகமாய் நாம் வாழ்கிற வாழ்க்கைகள் யாருக்கும் தெரியாது. ஒருவேளை நம்முடைய சிந்தைகள் மற்றவர்களுக்கு தெரிகிறதா இருந்தால், யாராலயும் வாழ்க்கை நடத்த முடியாது. கூட இருக்கிற ஃப்ரெண்டா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், தகப்பனா இருக்கட்டும், யாரா வேணா இருந்துட்டு போட்டும். நாம உள்ள என்ன நினைக்கிறோன்றது தெரிஞ்சது அப்படின்னா, வாழ்றது ரொம்ப கஷ்டமாயிடும். பாருங்க, யோசேப்பு அப்படின்னோனே நமக்கு என்னன்னா, எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை இல்ல யோசேப்புக்கு அப்படின்னு யோசிப்போம். ராஜாவுக்கு அடுத்தபடியான ஒரு வாழ்க்கை அப்படின்னு யோசிப்போம். இவரு சொன்னா தான் எகிப்துல கைய நீட்டணும், கால நீட்டணும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கைய நம்ம வெளியரங்கமா பார்க்கிறோம். ஆனா, தி திங் இஸ் அவர் சந்தித்த வேதனைகள், அந்த வேர்கள் தான் அவர் அவ்வளவு கனி கொடுக்க வச்சது. பாருங்க, முதலாவது யோசேப்புடைய வாழ்க்கையில சொந்த அண்ணன்கள் அவன கொலை செய்ய பார்க்குறாங்க. என்ன தப்பா செஞ்சுட்டாரு யோசேப்பு? ஒரு கனவு பார்த்தேன். கனவு இது இப்படிதான் வந்தது. கனவுக்கு அர்த்தம் கூட யோசேப்பு சொல்லல. நல்லா கவனிங்க.
கனவ சொன்னது தான் யோசேப்பு. கனவுக்கு அர்த்தம் சொன்னது அவங்க சகோதரர்கள். 2வது கனவு சொன்னது யோசேப்பு. அந்த கனவுக்கு அர்த்தம் சொன்னது அவங்க அப்பா. ஃபர்ஸ்ட்டு கனவு சொன்னாரு. நான் அரிக்கட்டுகள் இருந்தது. 11 அரிக்கட்டுகளும் என்னுடைய அரிக்கட்ட வணங்குச்சு. அப்படின்னு கனவ தான் சொன்னாரு யோசேப்பு. அப்போ சகோதரர்களும் சொன்னாங்க, "நாங்கலாம் உங்கள வணங்குவோமா? நாங்கலாம் உன்ன வணங்குவோமா?" அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா, சகோதரர். 2வது கனவு சூரியனும், சந்திரனும் சேர்ந்து வணங்குச்சுன்னோன, யாக்கோபு சொல்றாரு, "நானும் தாயாரும் உன்னுடைய சகோதரர்களும் உம்மை வணங்குவோமா? உன்னை" அப்படின்னு இவங்களாவே கனவுக்கு அர்த்தத்த சொல்லிட்டாங்க. பார்த்தா சொப்பனக்காரன் வருகிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அண்ணன்கள் நம்பி அனுப்புனாரு அப்பா. போய் சாப்பாடு குடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு. நம்பி அனுப்புன யோசேப்ப அவங்க அண்ணன்கள் என்ன பண்ணாங்க, எக்செப்ட் ரூபன் மட்டும் தாங்க எப்படியாவது அப்பா கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும்னு நெனச்சான். மீதி இருக்கிற 9 பேரு, ஒருவேள நல்ல வேளை யூதா அட்லீஸ்ட் கொல்லாம காப்பாத்தணும்னு அனுப்புனான். மீதி இருக்கிற 8 பேருக்கு கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லைங்க. இவன எப்படியாவது எப்படி வந்து கூட பிறந்த சகோதரனுங்க. ஒருவேள தாய் வேறையா இருந்தாலும், தகப்பன் யாக்கோபுக்கு பிறந்த ஒரு கூட பிறந்த விளையாடிக் கொண்டு சின்ன வயசுல இருந்து விளையாடின ஒரு ஒரு மகனை எப்படி கொல்வதற்கு அவர்களுக்கு மனசு வரும்? ஆனா அந்த சூழ்நிலையை யோசேப்பு கடந்து போயிருக்காங்க. அவனுடைய வாழ்க்கையுடைய அடித்தளம் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப செல்லமான வளர்க்கப்பட்ட பிள்ளை இந்த யோசேப்பு. பாருங்க, மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு கலர்ல ட்ரெஸ்ஸு. இப்பதான் நம்ம வந்து பல கலர்ல ட்ரெஸ் போடலாம். ஏன்னா இப்ப நெறைய மெஷின் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. ஆனா அந்த காலத்துல ஒரே கலர் நூல் எடுத்து தான் ஒரு ட்ரெஸ்ஸ தைக்குவாங்க. நெறைய கலர்ல தைக்கணும் அப்டின்னா பயங்கரமா செலவாகும். அதனால தான் பல வர்ண அங்கிய வந்து யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்தார். ஏன்னா ரொம்ப செல்லமா வளர்ந்த பிள்ளை. ஒரு 14, 15 வயசுல அடிமையா விற்கப்பட்டான். ஏன்னா அண்ணனுடைய துரோகம். 15 வயசுல ஒரு ஃபுல் கூட்டு குடும்பத்துல வாழ்ந்த வாழ்க்கை. ஒரு அம்மா, ஒரு 3 3 மாற்றுத் தாய்கள், அப்பா, 11 சகோதரர்கள், ஒரு சகோதரிகள் இப்படின்னு வாழ்ந்து கொண்டிருந்த எகிப்து திடீர்னு இப்படின்னு வாழ்ந்து கொண்டிருந்த யோசேப்பு திடீர்னு தனிமரமாவார். எங்க போறோம்னே தெரியல. 15, 16 வயசு. எகிப்துக்கு போனா அங்க அடிமையாய் விற்கப்படுகிறான். இவ்வளவு நாள் சுதந்திரவாளியா சுத்திட்டு இருந்தவன திடீர்னு அடிமையாக்கிட்டாங்க. சோ பாருங்க யோசேப்புடைய காரியங்கள் யோசேப்பு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றான். கரெக்ட். ஃபியூச்சர்ல. ஆனா யார் வேர்களை பார்க்கிறா? இந்த சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து வந்தார்ல யோசேப்பு. இந்த ஒரு சூழ்நிலையில கூட அவர் வந்து, "ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இந்த மாரி நடக்குது? ஏன் ஆண்டவரே இந்த மாரி பண்றீங்க?" கேட்கல. அந்த கனவு கண்டதோடு அந்த சொப்பனத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். அடுத்தது பாருங்க, இதாவது பரவால்ல. அடிமைத்தனத்துக்குள்ள போனான். 20 வெள்ளி காசுக்கு விற்கப்பட்டான். அடுத்தது வீண் பழி. போய் ஒரு இடத்துல போய் சேர்றான் வேலைக்கு. அங்க இருந்த போத்திபாருடைய மனைவினால ஒரு வீண் பழி. சாதாரண பழி இல்லைங்க. கற்பழிப்பு. அட்டெம்ப்ட் ரேப். நீங்க யோசிச்சு பாருங்க. ஜெயில்ல ஒரு கவர்னருடைய ஒய்ஃப் அட்டெம்ப்ட் ரேப் அப்படின்னு சொல்லி அவரு ஜெயில்ல இருந்திருந்தாருன்னா, எப்படிப்பட்ட ஒரு அவமானத்திற்குள்ள அவர் கடந்து போயிருக்கணும். எப்பேர்ப்பட்ட ஏச்சு பேச்சுகளுக்குள்ள கடந்து போயிருக்கணும். இதெல்லாம் வெளிய தெரியாத ஒரு வாழ்க்கை. யோசேப்புடைய ஆசீர்வாதத்த பார்க்கிறோம் நம்ம. யோசேப்பு தானியத்த சேர்த்து வச்சான். கரெக்ட். எல்லா நாடுக்கும் தானியத்த ஆனா இதுக்கு முன்னாடி அவன் சென்ற பயணித்த காரியங்கள், அந்த வேர்கள் எவ்வளவு மோசமானது. எவ்வளவு கடினமான பாதை. தனிமை. ஒருத்தன் கிட்ட கனவ பார்த்துட்டு சொல்றான். 2 கனவ பார்த்து எக்ஸ்பிளைன் பண்றான். எக்ஸ்பிளைன் பண்ணோனே அவன் சொல்றான், "நீ மேல போய் நீ உயர்த்தப்படும் பொழுது என்ன என்ன பண்ண? நெனச்சுக்கோ" அப்படின்னு சொல்லும் பொழுது கூட,
அதுக்கப்புறம் 2 வருஷம் இவன கண்டுக்கவே இல்ல. தனிமையா ஜெயில்ல இருக்கிறான். பாருங்க, இந்த போத்திபாருடைய மனைவியின் வீட்ல கூட அவன் இருந்து அங்க வந்து தவறு செய்ய மாட்டேன்னு ப்ரூவ்லாம் பண்ணலைங்க. அவன் ஓடிட்டான் அந்த இடத்த விட்டு. அப்போ அவனுடைய அந்த ரகசிய வேர்கள் இருக்குல்ல, அதாவது அந்த போத்திபாருடைய மனைவி கிட்ட அவன் அக்செப்ட் பண்ணி அந்த பாவத்திற்குள்ள அவன் போயிருந்தான் அப்படின்னா, அது யாருக்கும் பெருசா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா போத்திபாருடைய மனைவியே யாருக்கும் தெரியாம தான் அத என்ன பண்ணியிருப்பா? அத மூடி மறைச்சிருப்பா. ஆனால் அவனுக்கு தெரியும். நம்மளுடைய கனிகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய இலைகள் நல்லா இருக்கணும்னா, நம்ம கிட்ட இருந்து நல்ல காத்து வீசணும் அப்படின்னா, நம்மிடத்துல பறவைகளும், விலங்குகளும் வந்து தங்கணும் அப்படின்னா, என்னுடைய வேர்கள் சுத்தமா இருக்கணும். என்னுடைய ரகசிய வாழ்க்கைகள் சுத்தமா இருக்கணும். இது யாரு பார்க்கிறாங்களோ, பார்க்கலையோ, மனுஷன் பார்க்கிறானோ, பார்க்கலையோ, அத பத்தி எல்லாம் கவலை கிடையாது. என்னை ஆண்டவர் உற்று நோக்கிக் கொண்டு வருகிறார். அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. யோசேப்பு தவறி இருந்தா யாருக்கு தெரிஞ்சிருக்க போகுது? ஒருத்தனுக்கும் தெரிஞ்சிருக்காது. போத்திபாருக்கும் தெரிஞ்சிருக்காது. யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஆனா, அவனுடைய வாழ்க்கையில அவன் ஒரு தீர்மானம் எடுத்துட்டான். என்னுடைய வேர்கள் பரிசுத்தமா இருக்கணும். அது உலகத்துக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய பேஸே தனி மனித ஒழுக்கம். தனி மனித ஒழுக்கம்னா, எங்க இருந்தாலும், தனியா இருந்தாலும், நேத்தும் சிஸ்டர் ஜெனிதா அவங்க பேசும்போது இந்த டாபிக் தான் பேசினாங்க. சுதந்திரம் என்பது சாதாரணமா நல்லா ஃப்ரீயா இருக்கிறோம். அதனால வந்து நம்ம என்ன வேணா பண்ணலாங்கிறது சுதந்திரம் கிடையாது. அப்போ பாருங்க, நம்மளுடைய தனி மனித ஒழுக்கத்த ஆண்டவர் ரொம்ப பார்க்கிறாருங்க. நீ வெளிய யார்கிட்ட ஷோ ஆஃப் பண்ணாலும் ஆண்டவர்கிட்ட காட்ட முடியாது. வெளிய சபைய ஏமாத்தலாம், குடும்பத்த ஏமாத்தலாம், ப சொந்தக்காரங்கள ஏமாத்தலாம், ஃப்ரெண்ட்ஸ ஏமாத்தலாம். ஆனா ஆண்டவர ஏமாத்த முடியாது. ஆண்டவருக்கு வேர்கள்ல என்ன இருக்குதுன்றது ஆண்டவருக்கு மாத்திரம் தான் தெரியுங்க. பாருங்க, தானியேல் திடீர்னு அடிமையாக்கப்படுறான். இவ்வளவு நாள் சுதந்திரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவன். திடீரென்று அடிமையாக்கப்படுகிறான். அடிமையாக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையில அ அது ஒரு ஆங்கில வேதாகமத்திலயும் எக்ஸ்ப்ளனேஷன்ல என்ன பண்றாங்கன்னா, தானியேலை அன்னகராக்கினாங்க அப்படின்னு சொல்லி இருக்கு. அதாவது அவர் ஆண்ல இருந்து மாத்தி அவரை அன்னகனாய் மாற்றினார்கள். அவருக்கு இனிமே கல்யாணம் ஆகக்கூடாது. அவர் மூலமாய் சந்ததி பெருகக்கூடாது. அப்போ தானியேலுடைய தியாகம் எவ்வளவு நம்ம உயர்வ மாத்திரம் பார்க்கிறோம். தானியேல் பாருங்களேன், 127 பாட்டு நாட்டுகளுக்கு ராஜாவாகிய அந்த தரியு அவர்களுக்கெல்லாம் கூட 3 பிரதானிய வச்சிருந்தாரு. அதாவது 60, 60, 60ன்னு வச்சுக்கோங்களேன். கண்ட்ரிய பிரிச்சு குடுத்துருக்காங்க. அந்த 3 பிரதானிகளில் பிரதான தலைவன் யாரு? தானியேல். கிட்டத்தட்ட 130, 140 தேசத்துக்கு ராஜாங்க தானியேல். அவனோட பொசிஷன் அவ்வளோ பெரிய பொசிஷன். ஆனா, அந்த கனிகள மாத்திரம் நம்ம பார்க்கிறோம். தானியேல் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டான். தானியேல் எப்படி வந்து இது பண்ணான், அது பண்ணான். ஆனால் அதற்கு அவன் செய்த தியாகங்கள் இருக்கு பாருங்க. தானியேலுடைய ஜெபத்த நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு தவறு கூட இழைக்காத தானியேல் அப்படின்னு தான் சொல்லுவேன் நானு. ஏன்னா நீங்க பாருங்களேன், மற்ற யார எடுத்துக்கிட்டீங்கனாலும், மோசேவா எடுத்துக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், யோசுவாவா இருக்கட்டும், அ எலியாவா இருக்கட்டும், யார வேணா எடுத்துக்கொள்ளுங்களேன். அவர்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு தவறு செஞ்சிருப்பாங்க. ஆனா தானியேலுடைய வாழ்க்கையில, நீங்க தானியேலுடைய சரித்திர புத்தகத்த நீங்க படிச்சீங்க அப்படின்னா, தானியேல் கிட்ட உங்களால ஒரு குற்றமோ, ஒரு குறையோ நீங்க கண்டே பிடிக்க முடியாது. ஆனா அவருடைய ஜெபத்த பார்த்தீங்கன்னா, "ஆண்டவரே எங்கள மன்னியுங்கப்பா." மொத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஜெபம் பண்றப்போ, அவரையும் சேர்த்துக்கிட்டு நாங்கள் தவறு செய்தோம். நாங்கள் இந்த மாரி குற்றம் செய்தோம். நாங்கள் இந்த மாரி குறைகளை செய்தோம்.
எங்கள மன்னியுங்க ஆண்டவரே அப்படின்னு என்ன பண்ணுவாரு? அவர் ஜெபம் பண்ணுவாரு. இதுதாங்க வேர்கள். அந்த கதவ சாத்திக்கிட்டு ஜெபம் பண்றப்போ உங்ககிட்ட இருக்கிற ஒரு நேர்மை. ஆண்டவர் கூட எதையுமே மறைக்க முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகும், நாம அந்த ஒரு காரியத்துல உலக மக்கள் எல்லாம் என்ன நெனச்சாலும் நெனச்சுட்டு போட்டுங்க. நீ தாடி வை, தாடி வைக்காம போ. கருப்பு சட்டை போடு, வெள்ளை சட்டை போடு. முடி வெட்டு, முடி வெட்டாத. இதையெல்லாம் பத்தி ஆண்டவர் ஒரி பண்ணிக்கிறதே இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒண்ணுமே பிரச்சனையே கிடையாதுப்பா. நீ இத சாப்பிடு, அத சாப்பிடு. எது வேணா பண்ணு. அதையெல்லாம் பத்தி பிரச்சனை இல்ல. உன்னுடைய தனிப்பட்ட ஒழுக்கம், ஆண்டவருக்குள்ளா இருக்கிற ஒழுக்கம், உன்னுடைய ஜெப வாழ்க்கை, உன்னுடைய வேத வாசிப்பு, உன்னுடைய அ அபிஷேக வாழ்க்கை, அ உன்னுடைய தனிப்பட்ட பெர்சனல் காரியங்கள். உன்னுடைய சிந்தை எங்க போகுது? கண்கள் எங்க போகுது? இருதயம் எங்க போகுது? இதெல்லாம் மற்ற மனுஷனுக்கு தெரிய வாய்ப்பில்லைங்க. கூட இருக்கிற மனைவி, கணவனுக்கே தெரியறதுக்கு வாய்ப்பில்லைங்க. ஆண்டவர் சொல்றாரு, வேர்கள் சுத்தமா இருக்க வேண்டும். கீழ வேர்கள் பற்றணும். அப்பதான் மேல கனி கொடுக்க முடியும். மற்றவர்கள் கனி கொடுக்குறாங்களேன்னு கனிய பார்த்துக்கிட்டே நீங்க கனி குடுக்கணும், கனி கொடுக்கணும், கனி கொடுக்கணும்னு யோசிச்சுட்டு போனீங்கன்னா, வேர்கள் ரொம்ப முக்கியம். அவர்களுடைய வேர்கள நீங்க பார்க்கணுங்க முதலாவது. அந்த வேர்கள் எப்படி இருக்குது? பரிசுத்தமா இருக்க வேண்டும். பாருங்க யோபு உடைய வாழ்க்கையில இரட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதத்தை யோபு பெற்றான். ஆமா, ரைட். கரெக்ட். கனிகள் இரட்டத்தனையான கனிகள் தான் வந்தது கடைசி. ஆனா ஒரு வாழ்க்கையில சந்திச்ச காரியங்கள், ஒரே நேரத்துல 10 பிள்ளைகள் மரணிக்கிறார்கள். அவருடைய 10 பிள்ளைகள் சாவுறாங்க. அந்த ஒரு துக்கத்த சமாளிக்கிறதே வந்து எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம இத சாதாரணமா கடந்து போயிடுறோம்ல வசனத்த. ஒருவன் ஓடி வந்து சொன்னான், இந்த மாரி காத்து வந்தது, இது வந்தது, கீழ விழுந்தாங்க. உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் மரித்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருந்து நான் வந்தேன்னு சொல்றான். நம்ம இத செய்தியா கடந்து போயிடுறோம். ஒரே நாள்ல 10 பிள்ளைகள். அந்த மரணம் அவனை எவ்வளவா பாதித்திருக்கும். ஒரே நாள்ல அவனுடைய மொத்த சொத்து, இத்தன 1000 ஒட்டகம், இத்தன 1000 ஏர் மாடு, இத்தன 1000 கழுதை, இத்தன 1000 ஆடு, எல்லா சொத்தும் பிசினஸ் ஃபுல்லா லாஸ். அப்போ யோசிச்சு பாருங்களேன். இத்தனை காரியங்கள் இருக்கும் பொழுது, எப்படி அவனுடைய வேர்கள் பரிசுத்தமா இருக்கும்? ஒரு நிமிஷம் வந்து, என்னடா இப்படி ஆயிப்போச்சே! ஆண்டவர் இருக்காரா? இல்லையா? அப்படின்னு வசனம் சொல்லுது. இந்த காரியத்திலயும் யோபு தன் வாயைத் திறந்து ஒன்றுமே பேசவில்லை. தன் ஆண்டவரை குறித்து எதுவுமே சொல்லல. பாருங்க, இதுதாங்க வேர்கள். இந்த வேர்கள் ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில கிளைகள் ஸ்ட்ராங்கா இருந்து பிரச்சனை இல்ல. நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம். கரெக்ட். நல்ல கனிகள் குடுக்குறோம். எல்லாம் ஓகே தான். பார்க்கறதுக்கு நல்லா ட்ரெஸ் பண்றோம். நல்லா ப்ரீச் பண்றோம். நல்லா சர்ச்சுக்கு போறோம், வரோம், வெள்ள சட்டை போடுறோம். கரெக்ட். ஆனா வேர்கள், சிந்தைகள், யாருக்கும் தெரியாத காரியங்கள், மண்ணுக்கு கீழ இருக்கிற காரியங்கள், மற்றவர்களால் பார்க்க முடியாத காரியங்கள், இந்த காரியங்கள நம்ம எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறோம்? அப்படிங்கிறத இன்னைக்கு கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. யோசேப்பா இருக்கட்டும், தானியேலா இருக்கட்டும், யோபுவா இருக்கட்டும். அவர்களுடைய வேர்கள் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால தான், ஒரு கட்டத்துல மரமே பட்டு போனாலும், ஒரு டைமுக்கு அப்புறம் அது கனி கொடுக்க ஆரம்பிச்சது. அதுல இலை துளிர்க்க ஆரம்பித்தது. ஒருவேளை வேர் ஸ்ட்ராங்கா இல்லன்னு நெனச்சுக்கோங்க. அடிச்ச காத்துக்கு புடுங்கி எரிஞ்சு ஓடி இருக்குங்க. அவ்வளவு பிரச்சனைகள் வாழ்க்கையில. யோபுவுடைய வாழ்க்கையில மட்டும் அவனுடைய பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இல்ல அப்டின்னா, என்ன ஆயிருக்கும்? தானியேலுடைய வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. எத்தனையோ 1000 பேர நேபுகாத்நேச்சார் என்ன பண்ணிட்டு வந்தாரு? அடிமைப்படுத்தி கூட்டு வந்தாரு. அதுல எத்தன பேர் தானியேல் மாரி நின்னாங்க?
ஏன்னா தானியேலும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவும் வைத்திருந்த பேஸ்மெண்ட் வேறங்க. அந்த வேர் நமக்குள்ள இருக்கணும். மனுஷன் பார்க்கறான், மனைவி பார்க்கிறா, கணவன் பார்க்கறான். அதனால நாம பைபிள் படிக்கிறோம். அதனால நாம காலைல ஜெபம் பண்ணணும். அப்படின்னு ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்துக்கு பலனே கிடையாதுங்க. ஐய்யயோ! என்னுடைய தம்பி பார்க்குறானே! நான் ஜெபம் பண்ணி ஆவணுமே! சபையார் பார்க்குறாங்களே! சபையில நான் நல்லா ஒரு 10 நிமிஷமாவது ஜெபம் பண்ணணுமே! அப்படி ஜெபம் பண்ணி, அப்படி பைபிள் வாசிச்சு, அப்படி கர்த்தருடைய வாழ்க்கை, அது கர்த்தருக்குள்ளாய் இருப்பதுங்கிறது ஒரு பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கைங்க. ஆண்டவர் சொல்றாரு, "நீ உபவாசம் இருக்கணும்னா, வெளிய எல்லாருக்கும் தெரியிற மாரி, நான் உபவாசம் இருக்கேன், நான் உபவாசம் இருக்கேன், நான் உபவாசம் இருக்கேன். நான் 21 நாள் உபவாசம் இருக்கேன். நான் 40 நாள் உபவாசம் இருக்கேன்." நோ. கதவ சாத்து, எண்ணெய வை தலையில, அப்படியே சோகமா எழுந்து, "என்னப்பா ஆச்சு? ஏன்பா சோகமா இருக்க?" "ஃபாஸ்டிங் இருக்கிறேன் பிரதர்." "ஆமா, சாப்பிடல பிரதர். ஃபாஸ்டிங்ல இருக்கிறேன். 21 நாள் ஆச்சு ஃபாஸ்டிங்." அப்படி சொல்லிட்டோம்னா, அதுக்கு யூஸே கிடையாது. ஏன்னா, அதெல்லாம் வேர்கள். நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே மாத்திரம் சில காரியங்கள் இருக்குங்க. சில உறவுகள் இருக்கணும். சில க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அது மற்றவர்களுக்கு தெரியணும்னு அவசியமும் இல்ல. மற்றவர்களுக்கு தெரிய வேண்டிய பயனும் கிடையாது. அவங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு ஒண்ணுமே ஆகப்போறது கிடையாது. நம்ம அதிகபட்சமா வெளிய பரிசுத்தத்தை மெயின்டெயின் பண்றதுங்கிறது ஓகே. வெளிய பரிசுத்தமா தான் இருக்கணும். அதுல அதுல தவறே கிடையாது. ஆனால் ஆண்டவர் உங்களை தனிப்பட்ட வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை பார்க்கிறார். எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன். உங்களுடைய சிந்தையில என்ன யோசிக்கிறீங்கங்கிறது மத்தவங்களுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர பொறுத்தவரைக்கும் நீ வாய தொறந்து பேசுறதும் ஒண்ணுதான். நீ மனசுல நெனைக்கிறதும் ஒண்ணுதான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஆண்டவருக்கு நம்ம மனசுல நெனைக்கிறது தெரியும். கதவ சாத்திட்டு நம்ம என்ன காரியங்கள் பண்றோன்றது தெரியும். எதுவுமே அவருக்கு ஒளிவு மறைவே கிடையாதுங்க. அப்போ நம்ம நெனைக்கிறதெல்லாம் தெரிஞ்சா நம்ம கூட இருக்கிறவங்களாலயும் நம்ம கூட இருக்க முடியாதுன்ற சூழ்நிலையில ஆண்டவர் இவ்வளவு நாள் நம்ம கூட இருக்கிறாரு, நமக்கு கிருபை அளிக்கிறார்ன்றப்போ, அவர் எவ்வளவு நல்லவர்ன்றத யோசிச்சு பாருங்களேன். நம்ம சிந்தைகளை எல்லாம் அறிந்தும், நம்ம என்னானலாம் யோசிக்கிறோம்னு தெரிஞ்சும், யாருக்கு தெரியாம என்னானலாம் நம்ம பார்க்கிறோம், என்னானலாம் கேட்கிறோம், என்னானலாம் பேசுறோம். போன ப போன பிறகு ஒருத்தருக்கு அவருக்கு பின்னாடி என்ன பேசுறோம், இது எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஆனா அவ்வளவும் தெரிஞ்சும், நம்மள நேசிக்கிறார் அப்படின்னா, எவ்வளவு பெரிய ஒரு நல்ல தெய்வன நாம் வைத்திருக்கிறோம். ஆண்டவருக்கா ஏதோ ஷோ ஆஃப் பண்ணி வாழ்ற வாழ்க்கை வாழ்வத விட்டுட்டு, ஆண்டவருக்காய் ஒரு உண்மையான லவ்வோடு வாழுங்க. வசனம் சொல்லுது, யார் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியும்? உபத்திரவமா? வியாதியா? எது என்னுடைய ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிக்க முடியும்? என்ன அன்புனா, இவ்வளவு செஞ்சும் நம்மள நேசிக்கிறார் பாருங்க. அந்த அன்பு தாங்க. சோ, இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. ஏதோ வெளிய நாம பரிசுத்தமா வாழ்வதா இருக்கட்டும், அதெல்லாம் இருந்துட்டு போட்டும். ஆனா ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ்கிற வாழ்க்கைய நம்ம வாழப்போறோம். ஆண்டவருக்காக உண்மையா இருக்கணும். ஆண்டவருக்காய் யாரு இருந்தாலும் சரி, யார் இல்லனாலும் சரி, நம்ம சொந்த ஊர்ல இருந்தாலும் சரி, வெளியூர்ல இருந்தாலும் சரி, எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, இதுதான் இப்படிதான் ஆண்டவருக்காக நான் இருப்பேன்னா, அப்படிதான் ஆண்டவருக்காக இருக்கணும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கட்டும். இன்னைக்கு இந்த ஒரு முடிவு எடுங்க. ஆண்டவருக்கு பரிசுத்தமா வாழ்றத காட்டிலும் வாழ்க்கையில பெருசா அச்சீவ் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. நம்ம கோடி கோடியா சம்பாதிச்சாலும், உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? உலகத்தையே ஆதாயப்படுத்திக் கொண்டாலும், ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? அதனால உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம் இருக்கட்டும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.